உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவன் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மிகவும் இன்று அவசியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. அடியேன் அந்த விஷயத்திலே என்னுடைய சிறு வயது முதல் பக்தி வைராக்கியமாக இருந்து வருகிறேன். எனக்கு போதித்த ஊழியர்கள் மெட்ராஸ் ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே பயின்று கோட்டூர் தமிழ் சபையின் முதல் பிரசங்கியாராக இருந்து அங்கேயே பேராசிரியராகவும் இருந்து அநேக மாணவர்களை உருவாக்கினவர்கள். அவரிடத்திலே நான் கேள்விப்பட்ட இந்த சத்தியம் எவ்வாறாக இவ்வளவு ஆணித்தரமாக போதிக்கப்படுகிறது என்றால், அவர்கள் நேரடியாக அமெரிக்க தேசத்தின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள சன்செட் பல்கலைக்கழகத்தாலே போதிக்கப்பட்டவர்கள். அடியனும் கூட தமிழகத்திலே அந்த படிப்பை படிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் தந்தார். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தயாரித்த அந்த பாடத்திட்டங்கள் வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டது. ஏன் இத்தனை வைராக்கியமாய் இருக்க வேண்டும்? ஏன் மற்றவர்கள் அவ்வாறாக வைராக்கியமாய் இருக்க முடியவில்லை? ஏன் சத்திய வசனத்திலே காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள நேரிடுகிறது? ஏன் அப்படி செய்யக்கூடாது என்பதற்கு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் காரணமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை தீமோத்தேயுவுக்கு எழுதிய போது ரோம ராஜ்யத்தை ஆட்சி செய்தவர் நீரோ மன்னன். நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை கடுமையாக சித்திரவதை செய்தார். அவர்களை உயிரோடு கொளுத்தினார். வரலாற்றிலே அவரை குறித்து மிகவும் அரக்கதனமான அரசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக ஜெர்மனி தேசத்திலே 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லரை போல அதை காட்டிலும் மிகவும் கொடூரமான காரியங்களை நீரோ அரங்கேற்றினார். 2 காரியங்கள். ஒன்று, உயிரோடு கிறிஸ்தவர்கள் கொளுத்தப்பட்டார்கள். அவர்கள் கோரமான முறையிலே சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஏனென்றால் ரோமருடைய மரண காரியங்கள் அதுதான். அந்த சூழ்நிலையிலே இந்த நிருபம் அவர்களுக்கு எழுதப்பட்டது. எவ்வளவு கடுமையான ஒரு சூழ்நிலை என்பதை பாருங்கள். ஆனால் இன்று அப்பேற்பட்டதான கடுமையான சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் நாம் இந்த ஒரு சூழ்நிலையிலேயும் கூட எதிர்நோக்க வேண்டும் என்று இந்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. 19 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 19 சுயநலமான காரியங்களை மனிதர்கள் செய்ய வாய்ப்பிருக்கிறது. அவர்கள் ஒரு மனிதர்களாக தென்படுவார்கள். ஆனால் அவர்கள் பின்னாலே ஒரு மாஸ்க் இருக்கும். ஊழியர்கள் என்று, கிறிஸ்தவர்கள் என்று, அவர்கள் பரிசுத்தர் என்று, தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு மாஸ்க் இருக்கும். ஆனால் அந்த மாஸ்க் பின்னதாக அவர்கள் வேறே ஒரு மனிதர்கள். என்ன மாஸ்கை அவர்கள் போட்டுக்கொள்கிறார்கள் என்று 19 காரியங்களை பவுல் பட்டியலிடுகிறார். இப்பொழுது நினைத்தாலும் இவ்வாறாக எப்படி பட்டியலிட முடியும்? எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய இந்த பட்டியலை எவ்வாறாக தயாரித்திருக்க முடியும் என்பதை எண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. எப்படி எனில், மனுஷர்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுவலோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுத்திருக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு ரிஸ்ட்ரைண்ட் விலகு. அவ்வளவுதான். என் வாழ்நாளிலே அப்படியேதான். இப்படிப்பட்ட காரியங்களிலே செய்பவர்களை
நாம் விலகி இருந்தால் என்ன தப்பு? ஏனென்றால் வசனம் அதைத்தானே சொல்லுகிறது. 19 காரியங்கள். இவற்றை மாஸ்காக அணிந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் அநேகர் பார்ப்பதற்கு அப்படி தெரிந்தாலும் மாஸ்க் பின்னதாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேஷம், தேவ பக்தி என்று அவர்கள் சொன்னாலும் அந்த தேவ பக்தி என்கின்ற வேஷத்தை போட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவ பக்தியின் பலனை மறுதலிக்குள்ளாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் யாரா இருந்தால் என்ன? தேவன் நமக்கு சாப்பாடு போடுகிறார் இல்லையா? 3 வேளை நமக்கு அதை நல்லா திருப்தி தராரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு எல்லாமே செய்கிறாரு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தேவனா இல்லை இந்த மனுஷனா? யாரை நாம் பிரியப்படுத்த வேண்டும்? யாரை நாம் திருப்திப்படுத்த வேண்டும்? யாரை நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டும்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே இந்த வசனம் தத்ரூபமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஊழியக்காரன் என்பது என்ன? ஏனென்றால் அந்த குடும்பத்தில் பிறந்தவன் நான். என் தந்தையார் கோட்டூர் மெட்ராஸ் பயிற்சி பள்ளியிலே படிக்கும்போது நான் வயிற்றில் இருக்கிறேன். பட்டம் பெறுகிற அந்த வருடத்தில் நான் பிறந்தேன். எவ்வளவு வேகமாக இருந்தார் என்று என் தந்தை சொல்லுவார். நான் அவ்வளோ வேகமாக இருப்பேன்பா. அப்படிப்பட்ட தீட்சண்ய புத்தி, தெரிக்க விடுவோம் சத்திய விஷயத்துல. ஏனென்றால் இப்பேற்பட்டதான சத்தியம் கோட்டூரிலே 1968 முதல் 78 மிகவும் சிறப்பாக இருந்தது. மிக மிக ஆழமான சத்தியம், அவ்வளவு வைராக்கியமான சத்தியம். இப்பேற்பட்டதான நிலைப்பாடுகள் அங்கே இருந்தது. அங்கே சொல்லிக் கொடுத்தார்கள். ஜாம்பவான்கள் ஏற்பட்டார்கள். சத்திய விஷயத்திலே அவ்வளவு வைராக்கியமாக இருந்தார்கள். ஒருபோதும் அதை சமரம் செய்து கொள்ளவில்லை. தேவ பக்தி என்பது என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன என்பதை திட்டமாய் அவர்கள் போதித்தார்கள், திட்டமாய் சொன்னார்கள். ஆனால் இதே 2 தீமோத்தேயிலே பவுல் அதை சொல்லுகிறார். 12ஆம் வசனத்திலே 3ஆம் அதிகாரம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும், அவர் சொல்லிட்டார், துன்பப்படுவார்கள். உங்களாண்ட ஒருவர் பேசாம போலாம், உங்களாண்ட ஒருத்தர் பாத்தீங்கன்னா இணக்கமா இல்லாமல் போலாம். அதை பத்தி என்ன கவலை? அதை பத்தி என்ன ஒரு சூழ்நிலைகள்? நீ ஊழியம் செய்கிறாயா? தேவனுடைய சத்தியத்தை சொல். ஒருவர் பேசவில்லை என்றால் உனக்கு என்ன வந்துட போகுது? தேவன் பேசவில்லை என்றால் தான் நீ வருத்தப்படணும். தேவன் உன்னோடு இல்லை என்றால் தான் நீ வருத்தப்படணும். தேவன் உன்னோடு பார்த்தீர்கள் என்றால், ஐக்கியம் கொள்ளவில்லை என்றால் தான் நீ வருத்தப்படணும். மனுஷனை குறித்து என்ன இருக்கு? அவர்கள் பாதியில் வந்தார்கள், பாதியில் போகட்டும். நல்ல ஊழியக்காரர்களை தேடி தேடி உறவு கொள்கிற அடியேன், அப்பேற்பட்ட மக்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட மக்களை நான் விரும்புகிறேன். ஏதோ ஒரு கிறிஸ்துவின் சபை என்றால் ராமாபுரத்திலே ஒரு கொஞ்சம் பேர் வச்சு நடத்திட்டு அப்படியே செத்து போயிடணுன்ற எண்ணம் அப்படி அல்ல. இந்த சத்தியம் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும், இந்தியாவில் முழுவதும் செல்ல வேண்டும். இப்பேற்பட்டதான காரியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் அடியேன். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. காலையிலே ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு சகோதரரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஸ்ரீலங்காவிலே நாங்கள் கூட்டங்களை போட்டோம், ஆனால் இங்க இருக்கிற எல்லாருமே என்னைக்கு போயிட்டாங்க பிரதர் என்று வேதனையோடு சொன்னார். என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டேன். அவர்கள் $1500 ஒரு ஊழியக்காரருக்கு தருகிறார்கள். ஸ்ரீலங்காவிலே ஒரு டாலருடைய விலை $303, 303 rupees. அப்படி என்றால் ஒரு ஊழியக்காரருக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஏறக்குறைய எல்லாருக்கும் நேரடியாகவே இந்த சம்பளம் அவர்களுடைய அக்கௌண்ட்ல போய் சேர்கிறது. எண்ணெய், இப்படிப்பட்டதான எண்ணெய்க்கு ஆசைப்பட்டு, பணத்திற்கு ஆசைப்பட்டு அவர்கள் போய்விட்டார்கள். எவ்வளவு பேர் என்றால் பெரும்பாலானவர்கள். 50,000 கொடுத்தா யார் வானான போறாங்க? ஆனால் சத்தியத்துக்கு அவர்கள் போயிட்டாருங்க. என்னத்துக்கு கஷ்டப்படணும்? எதுக்கு இப்படி கத்திங்க எடுக்கணும்? நேரா வா, எண்ணெய் நீ வரன்னு சொல்லு, உன் அக்கௌண்ட் நம்பரை கொடு, உனக்கு பணம் டைரக்டா ஸ்பான்சர் கலந்து 50,000 ரூபாய். ஏனென்றால் அங்கே 303 rupees, 1 இந்தியன் ருப்பி, அது 1 அமெரிக்கன் டாலர். நம்மளுடைய காசு 3 ரூபான்னு நான் கேள்விப்பட்டேன். 3 rupees. நம்ம காசு 1 ரூபாய் கொடுத்தா அவங்க 3 ரூபாய் தருவாங்க இலங்கையில்.
ஆனால் அமெரிக்கன் டாலர் $1 கொடுத்தா அவங்க 303 ரூபாய் தருவாங்க. அப்போ ஊழியக்காரர்கள் என்ன? அவர்கள் பிழைப்பதற்காக எல்லாம் எண்ணெய் போயிட்டாங்க. உங்கள் ஊர் பக்கம் என்ன நடக்குது? என்ன சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கிறது? இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் எண்ணெயில், 7000 பேர் எண்ணெயில் உதவி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார்? இவரெல்லாம் தேவனுடைய வசனத்தை மறுதலிக்கிறவர்கள் தானே. என் தந்தையிடம் கூட படித்தவர்கள் மதுரையில் எத்தனை பேர் அதுக்கு போய்விட்டார்கள். நானும் பூரா பார்த்தீங்கன்னா போயிட்டு அதில் இருந்தோம்னா காசு வாங்கலாமே. நீ பாட்டுன்னு இந்த ஊழியத்தை செய், உனக்கு காசு அக்கௌண்ட்டில் டைரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லலாமே. ஏன் அதை நாம் செய்யவில்லை? ஏன் நாம் அதை போகவில்லை? ஏன் இந்த சத்தியத்திற்காக நாம் இருக்கிறோம்? நீரோ மன்னர் நாட்களில் இருந்த கொடுமைகள் இருந்தால் எத்தனை பேர் இங்கே தேர்வாங்க கிறிஸ்தவர்களாக. ஆனால் அந்த நாட்களிலே பார்த்தீர்கள் என்று அவ்வளவு கடுமையான ஒரு பெர்சிக்யூஷன் என்று சொல்லப்படும் உபத்திரவம் மத்தியிலே அவர்கள் கிறிஸ்துவத்தை அவர்கள் நிலைநாட்டினார்கள். அப்பொழுது எழுதப்பட்ட இந்த அருமையான ஒரு புத்தகம், வேஷம் போடாத, நீ மாஸ்கை கைட்டு, நீ யார் என்பதை நீ காட்டு. இளையராஜாவை காட்டு. பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்னவென்றாலும் பார்க்கிறாங்க. 100 கோடி ரோமன் கத்தோலிக்கர்கள் இந்த கிறிஸ்துவின் சபை சத்தியத்தின் முன்பதாக நிற்க முடியுமா? 70 கோடி புரொட்டஸ்டன்ட்கள் இந்த கிறிஸ்துவின் சபையின் சத்தியத்தின் முன்பாக நிற்க முடியுமா? அல்லது 60 கோடி மக்கள் ஆகிய பரிசுத்தம் 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 என்று ஒயிட் ட்ரெஸ், ஒயிட்டாவே இருக்கக்கூடிய பரிசுத்த மக்கள் என்று பெந்தோகோஸ்தே சபைகள் இங்கே நிற்க முடியுமா? இந்த கிறிஸ்துவின் சபையின் சத்தியத்திற்கு முன்னதாக இவர்கள் 250 கோடி மக்களும் நிற்க முடியாது. கிறிஸ்துவின் சபை என்று சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? அந்த மக்கள் எல்லாரும் கிறிஸ்துவர்களாக வருகிறார்கள். அவர்கள் வந்த உடனடியாக அவர்களுடைய பிள்ளைகளை அதே சர்டிபிகேட் தொடர்ந்து இந்துலேருந்தே போகுது. அவங்களும் இந்துன்னே இருக்கிறாங்க, அதே பேர்ல இருக்காங்க, அதே தான் நிலைப்பாடு, எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் என்ன ஹிந்துல இருந்தாங்களோ அதே சர்டிபிகேட்ஸ் யூஸ் பண்றாங்க. அவர்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற துணிகரம் அவர்களுக்கு இல்லை. தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற ஒரு துணிச்சல் இல்லை. நம்மை தேவன் வாழ வைப்பார் என்ற எண்ணம் இல்லை. அதிலே இருக்கிறார்கள். சலுகைகள் பெற வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள், நீ என்ன ஒரு காரியமும் பார்த்து மாஸ்க், ஒரு மாஸ்கின் பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் கிறிஸ்தவமா? கிறிஸ்தவம் என்பது எப்பேற்பட்டதான அர்ப்பணிப்புள்ள ஒரு காரம். தேவ பக்தி என்பது எப்பேற்பட்டதான தேவ பக்தி. ஒரு தந்தையார் இருக்கும்போது நான் அவரிடம் சொன்னேன், என்ன பெயரை வைக்கலாம் என்று சொல்லும் போது சொன்னேன், என் மகனுக்கு டேவிட் பால் என்று வைங்கள் ஐயான்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, பால் டேவிட்னு வைக்கலான்னு அவர் தான் வச்சார். என்னுடைய பிள்ளைகளுக்கு விக்டோரியா ஏஞ்சல்னு வச்சார். இந்த 2 கிறிஸ்துவ பெயர்கள். அதனாலே சமுதாயத்திலே எங்களுக்கு என்ன ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் மறுபடியும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் போது சொல்வேன், என் பிள்ளைகள் மிக சிறந்த இடத்திற்கு வர முடியும். ஏனென்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மாஸ்கிலே ஒளிந்து கொண்டிருக்க விரும்பவில்லை. ஏதோ ஒரு மாஸ்க் போட்டு நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி ஆனால் அதிலே தொடர விரும்பவில்லை. நாங்கள் கிறிஸ்தவர்கள். எங்களுக்கு ஒருவேளை அந்த சலுகை இல்லாவிட்டால் பரவாயில்லை, கலெக்டர் ஆகிவிட்டால் பரவாயில்லை, ஏதோ சின்ன வேலை செய்து பிழைத்துக் கொள்வோம். ஆனால் நாம் எங்கே செல்லலாம்? பரலோகம் செல்லலாம். அந்த திராணி, அந்த வேகம், அந்த உத்வேகம், அந்த வேஷ போடாத தன்மை இருக்கிறதா என்றால் அதை தான் இங்கே சொல்லுகிறார்கள். பார்த்தீர்கள் என்றால் இப்பேற்பட்டதான காரியங்கள் அங்கே தேவையாயிருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அநேக வசனங்களை எவ்வளவு தேவ பக்தி என்ற ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேச விரும்புகின்றேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சீர்கேடும் கிழவர்கள் பேச்சியுமா இருக்கிற கட்டுக்கதைக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு சகோதரா சகோதரி. ட்ரை பண்ணு. அதுக்கு கொஞ்சம் உன்னுடைய ட்ரைய கொஞ்சம் பண்ணு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று அங்கே தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கே சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தி. நாம் ஏன் அப்படிப்பட்டதான காரியங்களிலே முயற்சி செய்வதில்லை? தேவன் நம்மை சலுகைகள் கிடைக்காது, கைவிட்டு விடுவார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல சகோதரர்களே. நீங்கள் வைராக்கியமாய் நீங்கள் மாறிவிட்டீர்களானால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.
ஏனென்றால் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாயிருக்கிறது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். விசுவாசித்தாதான் நீ கிறிஸ்தவன். இப்படி விசுவாசிக்கணும். அப்படிதான் பார்த்தீர்கள் என்றால் பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படணும். என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், நான் துணிச்சலுடன் இதை செய்தேன். என் மகனுக்கு அப்படி பெயர் வைத்திருக்கிறேன், என் மகளுக்கு அப்படி பெயர் வைத்திருக்கிறேன். சர்டிபிகேட்டிலே கூட நான் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நான் இப்பொழுது கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த வெட்கமும் இல்லை. என்னுடைய ஸ்டேட்டஸில் அவைகள் டெய்லியும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. என்னை எல்லாரும் சொல்வார்கள், அவர் கிறிஸ்தவர் என்று சொல்வார்கள். இதில் என்ன காரியம் பார்த்தீர்கள் என்றால் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? ஆனால் அநேகர் பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் எந்த மாற்றமும் எந்த காரியமும் பண்ணல. ஒருவேளை அதை நான் தவறாக சொல்லவில்லை, சலுகைகளை நீங்கள் வாங்கிக் கொள்வதை குறித்து. பட் இந்த தேவ பக்தி என்பது நீங்கள் முதிர்ச்சி தன்மை அடையும் போது இவையெல்லாம் சர்வசாதாரணமாக தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட பெயர் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மிக சிறப்புடன் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களிலே, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்ற நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சங்களையும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களுடைய சத்தியம் இல்லாதவருடைய தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணில்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இட்ஸ் நாட் எ பிளேஸ் டு earn money. ஆதாய தொழில் அல்ல ஊழியம், ஆனால் ஆதாய தொழிலாக அவைகள் நினைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சபைகளிலே அங்கே சபையார் போதிய வருமானங்களை ஊழியர்களுக்கு காணிக்கை கொளுத்தாதனாலே அவர்கள் மேல்நாட்டின் சகோதரர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேல்நாட்டு சகோதரர்கள் என்ன போதிக்கிறார்களோ அதை இங்கே செய்கிறார்கள். இவையெல்லாம் விட்டுவிடுங்கள். கிறிஸ்துவின் சபையிலே கூற மாறுபாடான போதனைகள் ஏறக்குறைய 7 போதனைகள் சென்னையிலே நிலவி கொண்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் மணிலாவிலே தான் சபையானது ஆரம்பிக்கப்பட்டது என்றும், அதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களானால் அங்கேயும் 60,000 ரூபாய் தராங்க, அங்கேயும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆதாய தொழில். இது பார்த்தீர்கள் என்றால் இந்த கிறிஸ்துவின் சபைக்கு வந்த உடனே எங்கே உதவி கிடைக்கும், எங்கே உதவி கிடைக்கும், எங்கே உதவி கிடைக்கும், எப்படி டாஸ்மாக்கை தேடி மக்கள் எங்கிருந்தாலும் எந்த சந்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்களோ அது மாதிரி இந்த உதவியை தேடி போறாங்க. அதற்கு காரணம் என்ன? சபையார் போதிய வருமானத்தை ஊழியர்களுக்கு செலுத்துவதில்லை. அவர்கள் உண்மையான அந்த கொடுத்தலை கொடுக்காததினாலே தான் வருமானங்களை தேடி ஊழியர்கள் குடும்பத்தை பிழைக்க வேண்டும் என்ற தர்ம சங்கருக்கு ஆளாகி இப்படி போகிறார்கள். ஆனால் அப்படி போவது அந்த சபையையே கெடுப்பதற்கு சமானமாக இருக்கிறது. சத்தியத்தை துல்லியமாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது, அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் போது பார்த்தீர்கள் என்றால் இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற அந்த 3ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியை பாருங்கள். நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நல்லவங்களெல்லாம் பகைப்பாங்க, கெட்டவங்களெல்லாம் பாராட்டுவாங்க. நல்லவங்களை பார்த்தீங்கன்னா இவன் சரிகளைன்னு சொல்லுவாங்க, கெட்டவர்களை பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு போட்டோம், உன் பின்னாடி என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நீ சரியா இருக்கிறாயா சரியில்லையா என்பதை யார் பார்க்கணும்? தேவன் பார்த்துட்டு போட்டோம். ஒருவேளை ஒரு சகோதரன் நம்ம இடத்துல பேசவில்லை என்றால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 வருடம் எலியாவை கேரித் ஆற்றங்கரையிலே தேவன் அமர செய்தார். அவர் யாராண்ட பேசிட்டு இருந்தார்? அவர்கள செல்போன் இருந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு, இல்லை கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் ஜாம் பண்ணி இருந்திருப்பார். தேவனோடு அவர் பேசி கொண்டு தான் அதிக நேரம் இருந்திருப்பார். தனிமையில தான் இருந்தார். பின்பு சாரிபாத் ஊர் எங்கே இருக்கிறது? அங்கே ஏசபேல் என்கின்ற அந்த அம்மாவனுடைய பாத்திரங்கள் என்றால் ஊருக்கு 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்கிற ஊருக்கு அவரை கொண்டு போய் வைத்தார். ஒரு விதவையை வைத்து காப்பாற்றினார். அந்த விதவையும் அவரும் சேர்ந்து காப்பாற்றப்பட்டார்கள். இங்கே நீங்கள் கவனிக்கணும், ரேவன்ஸ் brought food to பாத்துக்கள் எலியா. காகங்கள் என்ன பண்ணுது? கரிசோறு போடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மெனுப்படி இங்க இன்னைக்கு போட போறது வெஜ்ஜி சாப்பாடு தான். உங்களுக்கு பார்த்தேன் நான். தேவனை நம்பினீங்கன்னா he will bring non-veg food to you. Ravens will bring food to you. காகங்கள் கொண்டு வருது. பார்த்தீங்களா? நீ மனுஷனை நம்பினீங்கன்னா அவன் சோறு போடுவான், நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தின்றான் பாருன்னு கூட சொல்லுவான். அவனுடைய புத்தி அப்படி. இல்லை தேவன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சகோதரா அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த மீந்து போனதெல்லாம் சேகரிக்கிறாரு.
அந்த மீந்து போனதெல்லாம் எடுத்து வைங்கப்பான்னு சொல்லலை. ஃபுல்லாக நியூ தான் கொடுத்தாரு அவங்களுக்கு. எல்லாம் அழகாக உட்கார வச்சு புல்லு மேலே அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தாரு. அது நான்வெஜ் ஃபுட் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதில் மீன் இருந்தது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. நான்வெஜ் போடுங்க எவங்க பார்த்தாலும். ஆனால் இந்த ஹோட்டலில் அது போட மாட்டாங்க, இல்லைன்னா அது கூட அரேஞ்ச் பண்ணியிருப்பார் சகோதரர். தேவனை நம்புகிற மக்களே, தேவ பக்தியாய் நம்புகிற மக்களே, உங்களுக்கு தேவன் எவ்வளவு என்ன ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீர்கள் என்றால் அதை போஷிப்பார். வேற யார் கொண்டு வந்திருந்தாங்களோ அவங்க உளவுத்துறையில மாட்டிட்டு இருப்பாங்க, ஏசபேலுடைய அந்த இராணுவத்துல மாட்டிட்டு இருப்பாங்க. பட் காகங்கள் கொண்டு போகுது பார்த்தீர்கள் என்றால் அது வாயில எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்க. எத்தனை காகங்கள் கொண்டு வந்து கரெக்டா வச்சுட்டு அட்டென்ஷன் டிசிப்ளினா போயிட்டு இருக்கோம். இப்ப என்ன வேலை அவருக்கு? சாப்பிட்டு அந்த ஆத்துல தண்ணி குடிக்கணும். தேவன் உங்களை போஷிப்பார், தேவன் உங்களை நடத்துவார். அதுதான் வேதாகமத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய வார்த்தையின் பலன். தேவபக்தியா இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பலன் தான் கிடைத்தது. தேவபக்தியா இருப்பவர்களுக்கு இவ்வளவு காரியங்கள் நடந்தது. நாகமான் என்னும் மிகப்பெரிய ஒரு இராணுவ தலைவன் சீரியாவிலிருந்து வருகிறார். அவர் பாத்திரங்கள் நிறைய பொண்ணெல்லாம் கொண்டு வரார். இவர் பயங்கரமா வந்து ஓம் ரேங் க்ரோம் ரோம் ரேங்க் ரோம் கிரேம் அப்படி பண்ணி எதனா நல்லா ஆகணும்னு பார்த்தாரு. அவர் நேரா வந்து பார்த்தாரு, நீயா போய் அந்த ஆத்துல 7 வருஷம் முடிக்கிட்டு அவர் போயிட்டாரு. இவர் இந்த மாதிரி காசால நிறைய வச்சிருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காரியங்களை கூட நேரடியாக பார்க்கல. போய் சொன்னா இவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு பயங்கரமா. நம்ம ஆளுங்க மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தூரத்துல இருந்து வரேன், நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எவ்வளோ பெரிய லெட்டர் வாங்கிக்கின்னு வரேன். இப்படி இருக்கும்போது என்ன சொல்றாரு? அவங்க தான் கெஞ்சி கேட்குறாங்க, அப்பா அவர் சொன்ன வார்த்தைப்படி செய்ப்பா, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பாருங்கள். 6 வாட்டி முழுகிறாரு, 8 அடி பார்க்குறாரு, ஒண்ணுமே இல்லை. 7வது வாட்டி முழுகினால் குழந்தையை போல மாறி போனார். தேவனுடைய வார்த்தை தானே அது. தேவனுடைய வார்த்தை எத்தனை வல்லமை உள்ளதா இருக்கிறது, அதை தான் நம்ம இங்கே போதிக்கிறோம். இங்கே என்ன என்கின்ற காரியத்தில் எத்தனை பேர் விலை போகிறார்கள் இந்த பிராந்தியத்திலே. கிட்டத்தட்ட 200-250 பேருக்கு இங்கே உதவிகள் வாங்கி கொண்டிருக்கிறதை அதற்கு தலைமை யாரு? நம்ம சென்னையில வந்து எவ்வளவு பேருக்கு இப்போ வந்து பார்த்தீர்கள் என்றால் புதிதாக தாம்பரத்துல ஒருத்தருக்கு, அரக்கோணத்துல ஒருத்தருக்கு இப்போ அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம கெட்டவன். என்ன சொல்றேன்? கெட்டவன் நான். பார்த்தீர்கள் என்றால் இவருக்கு எப்படி இந்த டேட்டா பேஸ் எல்லாம் கிடைக்குது? எதானா கிடைச்சா கூட இவர் மேல வச்சிருது. எனக்கு நன்மையானவர்கள் இதை சொல்றாங்க, பிரதர் நீங்க உண்மையா இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, ஜோம் முன்னாடியெல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், சகோதரா ஏன் எப்படி செய்யறதுன்னு. நீ சோறு போடுறியா? அது ரைட் தான், நான் உனக்கு சோறு போட முடியாது. யார் போடுவாரு? தேவன் போடுவார். உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா இந்த விசுவாசிகள் எப்படி நடத்துவ, வழி நடத்துவ? அவங்களை எப்படி நீ கர்த்தருக்குள் கொண்டு வருவ? தேவ பக்தி எப்படி நீ வளர்ப்ப? அன்பானவர்களே, இப்பேற்பட்டதான தேவ பக்தியை என்னுடைய பெரியோர்கள் முன்னோர்கள் அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் அடியனுக்கு சொல்லி கொடுத்தார்கள். இப்பேற்பட்டதான காரியங்களை அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து என்கின்ற பாஸ்டல் எபிஸ்டல்ஸ் என்று சொல்லப்படுகின்றதான இந்த கடிதங்கள், அருமையான இந்த கடிதம், லெட்டர்ஸ் டு தி பிரீச்சர்ஸ், ஒரு ஊழியக்காரனுக்கு எழுதப்பட்ட அருமையான நிருபங்கள் இவைகள். அதிலே தீத்துவிலே 2ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனங்களிலே, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை யானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகி இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பக்தி என்பது வேறு, அவபக்தி என்பது வேறே. பார்த்தீர்கள் என்றால் காட்லினஸ் என்று ஆங்கிலத்திலே பக்திக்கு பொருள். காட்லினஸ் என்பது பார்த்தீர்கள் என்றால் அவபக்தி. பக்தி என்கின்ற விஷயத்திலே அவபக்தி இருக்கத்தான் செய்கிறது. எதற்கு வருகிறது என்றால் அங்கே லௌகீக இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சம்பளங்கள், இந்த மாதிரி தேவைகள், இந்த மாதிரி காரியங்கள், இவையெல்லாம் லௌகீக காரியங்களா இருக்கிறது. எனக்கு தெரிந்த எத்தனையோ மிகவும் ஆணித்தரமான நம்பிக்கையுடையவர்கள் கிறிஸ்துவ சபையை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் வேறே ஒரு நம்பிக்கைக்கு போய்விட்டார்கள். காரணம் என்ன? லௌகிக இச்சை. இதிலே எத்தனை வருடங்கள் அடியே நிலைத்திருக்கிறேன். இன்னும் சாகும் வரை தேவன் இந்த நம்பிக்கை கொடுத்தார் என்றால் போதும். நான் போதிக்கிற சபையிலே கூட அவ்வளவு உத்வேகமாக நான் போதிப்பேன். இப்பேற்பட்டதான வைராக்கியமான சத்தியத்தை நான் போதிப்பேன். காரணம் என்றால் என் பெற்றோர்கள், என்னை வளர்த்த சர்ச் லீடர்ஸ் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. நீங்க எல்லாரும் சபையை விட்டு போயிட்டா கூட நீங்க 3 அண்ணன் தம்பிங்க, நீங்க 3 பேர் சேர்ந்து சபையை நடத்துங்க போதும். என் தந்தையார் கடைசி வாரத்துல என்னிடம் சொன்னது அந்த வார்த்தை தான். இந்த சபையார் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை வச்சு கூட போயிடுவாங்க எல்லாருமே. ஆனால் லாஸ்டா மிஞ்சந்து யாரு? 3 அண்ணன் தம்பிங்க. 3 அண்ணன் தம்பிங்க சபையை நடத்துங்க. ஆனா எந்த சத்தியத்தை சொல்லுங்க? இந்த சத்தியத்தை சொல்லுங்க.
எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு காரியம் வந்தாலும் இப்படி நிலைச்சிருங்க, இப்படி நிலைச்சிருக்கணும் அப்படின்பதற்காக தான் அதை சொன்னார். மாறுபாடான காரியங்களை செய்வதற்கு என்ன இருக்கிறது? இதுனா எம்எல்ஏவா, கிறிஸ்துவின் சபை எம்பியா, இந்த மாதிரி கட்சி பதவிகள் இந்த மாதிரி இருப்பதற்கு, இது மாதிரி காரியங்கள் செய்வதற்கு கிறிஸ்துவின் சபை என்ன? கிறிஸ்துவின் சபையினுடைய அந்த பாத்திரங்கள் என்றால் அந்த காரியங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? அட்டானமஸ். ஒவ்வொரு சபையும் சுய ஆளுகைக்குட்பது என்றும், அதற்கு பார்த்தீர்கள் என்றால் மூப்பர்கள் முக்கியமாக இருக்க வேண்டும் என்றும், மூப்பர்களாத வேலையிலே அவர்கள் பிரீச்சர்கள் நடத்த வேண்டும் என்றும், வேறு எந்த ஒரு சபையில் இருப்பவர்கள் சஜஷன் சொல்லலாம் என்றும், மற்றபடி நீங்கள் அந்த ஒரு காரியத்தை அமுல்படுத்த முடியாது என்றும் கிறிஸ்துவின் சபை சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் சபை இங்கே தமிழகத்திலேயும் வேற பகுதிகளிலேயும் அவை வெவ்வேறு காரியங்களாக போய்கொண்டே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதை சில வேளையிலே கண்டிக்கிறேன். சில பேருக்கு அது கடினமாக தோன்றும். ஆனால் இதுதான் சத்தியம் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தீத்து 1 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த வசனமானது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கத்தடப்பட்டவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியம் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். அவங்க பேசுறதுதான் எல்லாம் வாயில தான் வட சொல்றதெல்லாம். வாயிலே வட சுட முடியுமான்னா சுட முடியும். பட்டா சுட்டு 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 போட்டுனே இருப்பாங்க. எதுல? வாயில. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? வாயில வட சுடுற மக்களா கிறிஸ்துவின் சபையா? சத்திய வசனத்தை காட்டணும். நீ ஒரு காரியத்தை செய்யறனா சத்திய வசனத்தை காட்டணும். இப்படிப்பட்டதான இந்த சத்தியத்துல இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லணும். பார்த்தீர்கள் என்றால், சமீபமாக பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்துவின் சபையிலே வளர்ந்து வருகிற ஒரு காரியம், சபையிலே மாறி மாறி வாசிக்கிறார்கள் வேத வசனத்தை. இப்படிப்பட்டதான காரியம் தேவ பக்திக்கு ஏதுவான காரியம் அல்ல என்று சொல்லுகிறோம். ஆனால் சங்கீதம் தானே. அதை பார்த்து ஞான பாட்டுகளினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு அப்போ அது சொல்லுது. அதனால சங்கீதத்தை நாங்கள் அப்போ கீர்த்தனையை என்ன பண்றது? இப்போ ஞான பாட்டு என்ன பண்றது? இவை புதிய பாட்டிலே ஆதாரம் எங்கே? அரக்கோணம் பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 18 சபைகள் இருக்கிறது. அங்கே ஒரு 15 சபையில் அதை செய்துட்டு தான் இருக்காங்க. 2004 மதுரையிலே ஒத்தக்கடையிலே நான் உயர்நீதிமன்றத்திலே பயிற்சி இருக்கும்போது அந்த சபையிலும் செய்தாங்க. அப்பே என் தந்தையிடம் சென்று இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள் ஐயா, இது எப்படின்னு சொன்னா, பைபிள்ல இல்லையே அப்படின்னு சொன்னார். அது ஒரு அருமையான பதிலா இருந்தது. ஆனா நாம் சொன்னோம்னா ஒரு சகோதரர் சொல்றார், 4 பேர் ஓட நடுவுல நான் என்ன பண்ண சேர்ந்து ஓட, அப்படி ஓடினா தான் பிரதர் இந்த காலத்துல பழைக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது கிடையாது சத்தியம். இந்த தேவ பக்தி என்பது இப்பேற்பட்டதான காரியத்தை சொல்லுகிறதா இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 23 அதிகாரத்திலே பரலோகத்தின் தேவன் ஆவியானவரின் மூலமாக அற்புதமான ஒரு வசனத்தை அங்கே பதிவு செய்கிறதை 27 முதல் இந்த வசனங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். போடா டோம் அப்படின்றாங்க. இங்கிலீஷ்ல பேர் என்ன பேரு? டோம். என்னன்னா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. வெள்ளை பார்த்து நல்லா ஷைனிங் போட்டு பூவெல்லாம் வச்சிருப்பாங்க. உள்ள என்ன இருக்கும்? நாத்தடிக்கும். மாஸ்க்கு, வேஷம். வெளியே பார்த்தா இப்போ ஷைனிங் காட்டிங்கிற நீ, உள்ள நீ போல், நீ ஒண்ணுமே இல்லை. உள்ள என்ன ஆகுது? எலும்பெல்லாம் நாசனமாகி போச்சு, எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று இயேசு டைரக்டா இதை பேசியிருக்கிறார். இயேசு அவர்கள் இதை பார்த்தீர்கள் என்றால் சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரத்திலே இக்காரியங்களை குறித்து மறுபடியுமாக அங்கே விளக்குகின்றார். 15 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஹாய்னா அப்படின்றால் தமிழ்ல ஓனாய். நான் பார்த்ததே இல்லையா பிரதர்? நெட்ல போட்டு பாரு, ஆடு மாதிரியா தான் இருக்கும். என்ன பண்ணிருக்கோம்? ஆடு மாதிரியா தான் இருக்கும், அமைதியா இருக்கும், கிட்ட வரும், வச்சு இங்கதான் பிடிக்கும். ஒரு ஐயா அப்படியே கட்சி கூட காட்டினார். இப்போ அவ்வளோ ஆசையா இருக்குது அவருக்கு இந்த சத்தியத்தை சொல்லும்போது. ஆமா, ஹப்புன்னு பிடிச்சிக்கும், வாயில பிடிச்சியும் பிளட்டு ஃபுல்லா சக்கு பண்ணிட்டு அதுதாடி ஃபுல்லா செத்து போவ நீ சாத்தானே, செத்து போ. கிட்ட வந்து அந்த மாதிரி வேலையை முடிச்சிருவான் கதையை ஒண்ணு. இதுவும் இயேசு கிறிஸ்து தான் டைரக்டா பேசுறாரு இந்த காரியங்களையும் கூட. தீத்து 3 அதிகாரத்திலே மறுபடியுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவளுக்கு 10 வசனத்திலே இதை எழுதுகின்றார். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு ஆமா அவனை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்குது. உனக்கு தெரியும் வேத புரட்டன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் ஸ்தோத்திரம் பிரதர், அவர் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாரு,
அவர் நமக்கு பர்த்டேக்கு வந்தார், நம்மளுக்கு சில நேரத்தில் உதவி செய்தார், நம்ம இடத்துல நல்லா பேசுகிறாரு, நம்ம எதுக்கு வீணா அவரை பகச்சிக்கணும்? ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர், மீட்டிங் கூப்பிடுங்க பிரதர், வரம் பிரதர். பிரதர் நீங்கள் வேத புரட்டனா இருக்கிறீங்க பிரதர், அது என்ன பிரதர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது என்ன இருக்குது? சும்மா லைட்டாக தண்டவாளம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக தான் போய் இருக்குது, கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. அதை நாங்கள் சேரன் எக்ஸ்பிரஸில் வந்தோம், கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க, ஒரு 2 இன்ச்சு தள்ளி வச்சுருங்க. அதை என்ன அப்படி தான் நீ தேவனுக்கு தூரமாக போயிடுவேன். அப்படியே ரொம்ப நெருங்கி போகணும் தேவனோட. இந்த மாதிரி தூரமாக போனால் அவனை விட்டு விலகிடு, அதுதான் உனக்கு நல்லது. அதுதான் பார்த்தீர்கள் என்றால் வேதாகமம் உனக்கு சொல்லுகிற காரியமாயிருக்கிறது. அங்கே நீங்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த அருமையான இந்த கருத்துள்ள அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 2 பேரை அங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற மாபெரும் சத்தியத்தை உங்களுக்கு காலை வேளையிலே நினைப்பூட்ட விரும்புகின்றேன். அங்கே 2 பேரை அங்கே பார்த்தீர்கள் என்றால் அங்கே பவுல் அங்கே பார்த்தீர்கள் என்றால் சொல்லுகிறார். ஒருவர் யார் என்றால் எண்ணேயும் எம்பிரேயும் என்று அங்கே 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஜான்ஸ் அண்ட் ஜெம்பிரிஸ், ஆங்கிலத்தில் அவர்களுக்கு பேர் ஜான்ஸ் அண்ட் ஜெம்பிரிஸ். தமிழ்ல தான் அது எண்ணேயும் எம்பிரேயும். அவர்கள் யார்? அவர்கள் they are the chief magicians. அவர்கள் பிரதான மந்திரவாதிகள். மந்திரவாதிகள் எவ்வளவுப்பட்ட மந்திரவாதிகள் பார்த்தீங்கன்னா மிக பிரதான மந்திரவாதிகள். அவங்க எங்க இருந்தாங்க? அவங்க அந்த மோசேயினுடைய அரண்மனையில் இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை என்ன? மந்திர வேலை பண்ணணும். மெஜிஷியன்ஸ் பார்த்தீர்கள் என்றால் இந்த மந்திர வேலைகளை காட்டணும். அவங்க என்ன பண்ணாங்க? இந்த மோசே வராரு, ஆரோன் கூட வராரு. அவங்க எதாகிலும் ஒரு பார்த்தீர்கள் என்றால் அற்புத அடையாளம் பண்ண சொன்னா நீங்க இந்த கொம்பை அப்படி போடுங்க, பார்த்தீர்கள் என்றால் அந்த கொம்பு என்ன ஆயிடும்னா அப்படியே பாம்பா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. உன்னை மோசே நினைச்சாரு அப்படியே பெஜராகி அவன் ஒரே நாளில் விட்டுருவான் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, அந்த கோலை போட்டு அதெல்லாம் போயிடுச்சு, பாம்பாயிடுச்சு. மோசேக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. பத்தியா? ஆனா இன்னைக்கு இருக்கிற கள்ளத்திற்கு தரிசிக்கு மாதிரி அவன் மந்திரவாதி கொம்பேத்துக்குன்னு உன்னாலதான் முடியுமா? எங்கால பார் சோம் ஹண்டாஹாகசம் ஹகாம்சம் சிறந்த சிசைன் மாதிரி அவன் ஒன்று சொன்னான், பார்த்தா அவனும் பாம்பு ரெடி பண்ணிடுறான். என்னத்த பண்ணுவேன்? நம்ம ஒன்று சொன்னோம்னா போறதுக்குள்ள இந்த பாவி கெத்து விடுறான் நம்ம ஆளுங்களை. இந்த கிறிஸ்டின் சபைக்காரனை சேர்க்காத திருட்டு பசங்க, அதுவும் இந்த இளையராஜான்றவனை சேர்க்காத, அவனை குழப்பிடுவான். அவன் குழப்பறது தான் வேலை. நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கஷ்டமா இருக்குது. அவனும் பாம்பு ரெடி பண்றான். பார்த்தீர்கள் என்றால் என்ன பண்றது? ஆனால் இந்த மோசேனுடைய பாம்பு என்ன பண்ணிச்சு? அதெல்லாம் விழுங்கிட்டு. அப்பதான் கொஞ்சம் சந்தோஷம் மோசேக்கு. அப்பா இல்லைன்னா நம்மள என்ன ஆகிட்டு இருப்பாங்கப்பா ஒரு மாறிட்டு. அதை கோட் பண்றாரு இங்க. பார்த்தீர்கள், தன்னுடைய கடைசி நிருபமாகி ஏறக்குறைய அவர் மரணிக்கும் போது எழுதப்பட்ட இந்த நிருபத்திலே ஏறக்குறைய அவர் மரணிக்க போகிறார் என்று நினைக்கின்ற அந்த வேலையிலே கடைசி நிருபத்தில் அது சொல்றார். அந்த வசனம் பதிவாயிருக்கிற 8ஆம் வசனத்திலே, எண்ணேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இந்த பாவிகள் தேவ பக்தி இல்லாதவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அது யாராயிருந்தாலும் இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள், ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும். கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு என்ன பண்ணுச்சு? விழுங்கிடுச்சு, அப்படி சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டவன் என்ன பண்ணிட்டாங்க? புஷ்குன்னு ஆயிட்டாங்க. நம்ம அந்த எம்பிரேயும் என்ன ஆடாடா நம்ம மந்திரம் ஒன்றும் வெளிக்கலைன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீ ஸ்ட்ராங்கான கிறிஸ்துவங்களா இருந்தா இந்த வேதாகமத்தில் எங்க பிரதர் சொல்லப்பட்டிருக்குது? எப்படி பிரதர் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு எத்தனை டெனாமினேஷன் கிறிஸ்தவர்களை குறித்து என்ன சொல்றாங்க? பிரதர் இப்படி சத்தியம் இருக்கு, எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா எங்களால் அந்த இசைக்கருவியை பார்த்தீர்கள் என்றால் விட முடியாது. பார்த்தீர்கள் என்றால் மறவாமல் நினைத்தீரையா, அது ஒரு இசையோடு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர். நாங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஏந்து ஆடுவோம் பிரதர். கிறிஸ்டின் சபையில காலிலேருந்து சேர்ந்த வரைக்கும் தூங்க வைக்கிறதுனால தான் இங்கே பார்த்தீர்கள் என்றால் மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்திற்கு அவர்கள் மைண்டை செலுத்துவதில்லை. மாறாக உலகத்தின் காரியங்களுக்கு தேவ பக்தியாய் நடக்க அவர்கள் விருப்பப்பட்டாலும் தேவ பக்தியாய் இல்லாமல் இருப்பதற்கு தான் சத்தியமானது அங்கே சொல்லி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே நாம் அற்புதமான வசனங்களை பவுல் அவர்களுக்கு எழுதுகிறதை 17-18 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய்
பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நான் நிறைய முறை இதை தான் சொல்லுகிறேன். ஒருவர் தவறான காரியத்தில் இருக்கிறார் என்றால், தவறான காரியத்தை செய்கிறார் என்றால் அவர்களை விட்டு விலகு. அதுதான் உனக்கு ரைட். இல்லைன்னா கெட்டு குட்டிச்சவராவ. பன்னி சேர்ந்தா பன்னி புத்தி தான் வரும். ஆனால் பன்னி பார்த்தீர்கள் என்றால் மகனூட்டியோட கண்ணுக்குட்டி சேர்ந்தா நல்லா வரும். பன்னியும் கண்ணுக்குட்டியும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னா அது கொஞ்சம் முடியாத விஷயம்தான். என்னைக்கு இருந்தாலும் பண்ணி அதை அந்த மாதிரி அந்த காரியத்தை சாப்பிட்றதுக்கு கூட்டு போயிடும். பார்த்தீர்கள் என்றால் இது சாதுவானது. இந்த கிறிஸ்துவின் சபைக்காரன் பிள்ளை மேயறவன். பார்த்தீர்கள் அந்த மார்க்க பிரிவுகள் இந்த மாதிரி காரியத்தை செய்யறவன் அருவருப்பான மக்கள். அவர்களோட போயிட்டு நீ அதை சாப்பிட்றதுக்கு போறதானா போ. ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சின்னு போயிடும் அந்த பண்ணி. அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதை பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் வேற யாருக்கு செய்யறாங்க? இந்த பாருங்க, எனக்கு கூட வயிறு பெருசாயிட்டு இருக்குது. தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, எங்க இது வயிற்றுக்கு, இந்த வயிற்றுக்கு தான், அரஜான் வயிற்றுக்கு இந்த வேலையை பார்க்குறாங்க. வேற என்ன பண்ண முடியும்? நீ எதனா சுமந்துன்னு போக போறியா? அதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நிர்வாணியாய் வந்தா நிர்வாணியா போக போற. என்ன சாப்பிட முடியாது? இந்த அரஜான் வயிற்று, அது கூட பார்த்தீங்கன்னா அரஜானா, இந்த வயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா தில்லாலங்கடி வேலை பார்க்குற பாருங்க. பார்த்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா அது மீட்டிங்கில் போயிட்டு அந்த 500 ரூபாய்க்கும் அந்த ஒரு குவார்ட்டருக்கும் காலையில் போய் நின்றுங்கிற அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரூரில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஐயோ எம்மான்னு கத்துறான். எதுக்கிட்ட அந்த கூட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னால் யாரை பார்க்க போனால் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கூட்டத்துக்கு நீ 10 மணிக்கு என்ன 12 மணிக்கு தான் அவன் வருவான். ஆனால் அந்த கூட்டத்துக்கெல்லாம் 10 மணின்னா அவன் 7 மணிக்கே போய் உட்காந்துன்னு இருப்பான். ஏன்னா அப்படி தூண்டப்படுகிறது. அந்த மக்களெல்லாம் பார்த்தேன்னு நினச்சி இவங்களாம் சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு. அது நான் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இல்லை போல இருக்குது. ஒருவேளை நான் போயிட்டு ஒன்று கூட அது மாதிரி வரலாம். எவ்வளோ கூட்டம் வருது. அது மாதிரி சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் வர பிசாசு அனுமதிக்காது என்பதுதான் உண்மையாயிருக்கிறது. நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அற்புதமாக அந்த தீமோத்தேயுவுக்கு 16ஆம் வசனத்திலே எழுதுகிறார். சீர்கேடான மீன் பெச்சிகளுக்கு விலகி இரு. அவைகளால் அங்க பிராக்கெட் கூட போட்டுக்கிறார். இந்த ஃப்ராடு பசங்களை அவர் திருட்டு பசங்கன்னு பேர் அவங்களுக்கு. அதுதான் தமிழ் வார்த்தை. ஆனால் அது வட சொல்ல கள்ள போதகர்கள் என்று டிரான்ஸ்லேட் ஆயிருக்குது. ஆக்சுவலாக திருட்டு போதகர்கள் என்பதுதான் நம்ம மொழி. அது மதுரை பக்கம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கள்ள பயலன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ஊரில் அவருக்கு ஒரு அந்த மாதிரி அங்கே ஒரு புரிஞ்சுக்கினார் ராஜபிரசாத் ஐயா. அந்த பேரில் அங்கே ஒரு இருக்கிறாங்க. ஆமாம், ஆக்சுவலாக திருட்டு பயன் தான் பேர். திருட்டு பேச்சை கேட்காதீங்க. அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாகுவார்கள். பார்த்துருக்கேன். அவங்களால தான் உங்களுக்கு பக்தியே போயிடும். பார்த்தீர்கள் என்றால் என்று அந்த வசனம் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே பரலோகத்தின் தேவன் அருமையான வசனத்தின் மூலமாக நம்மை இந்த காலை வேளையிலே 14ஆம் வசனத்திலே அங்கே பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதம் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலை அப்படின்னா அது விஜய் இல்லை, அது கிறிஸ்து தான். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வலுகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை இந்த வசனங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக விளக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்திலே நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, மேலும் இந்த நிருபத்தில் சொல்லி எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால், ஒரு ஆள் கீழ்ப்படியலன்னு சொன்னா அவனுக்கு ஆதாரத்தை நான் கொடுக்குறேன். ஒரு ஆள் தப்ப செய்யறான்னா சும்மா சொல்றது இல்லை, ஆதாரத்தை நான் கொடுக்குறேன். அப்டேட் ஆதாரம் இல்லாமல் அடுத்தது நான் பேசுவதே கிடையாது. ஏனென்றால் சட்ட ரீதியாகவும் எனக்கு சட்டத்தினுடைய வலிமை தெரியும். ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசுவதில்லை. ஆதாரம் கொடுத்தும் நீ பார்த்துக்கலாம் இப்படி செய்யறன்னா நீ எல்லாம் வேலைக்கு ஆக மாட்ட, போவே, அவ்வளவுதான். நீ என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து வைத்து கொண்டு அவனுக்கு சால்வு அணிவி, அவனுக்கு மாலை போடு, அவனோட ஜாலியா இரு அப்படின்னு சொல்ல வசனம். அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட என்ன பண்ணுங்க, கலவாதிருங்கள். அது மாதிரி எதனா நடக்குதான்னா கிடையாது, எதுவுமே நடக்காது. யாரெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி காரியங்கள்ல வீரியமாக தவறு செய்கிறார்களோ அவர்கள் பக்கம் நிறைய கூட்டங்கள் இருக்கிறது. அவர்களிடத்திலே பணம் விளையாடுகிறது. அதிகமான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறார்கள்.
அந்த பணத்தின் நிமித்தமாக சத்தியம் மறைக்கப்படுகிறது, கண்ணை மறைக்கிறது. உண்மை இடத்திலே ஆட்கள் இல்லை, அங்கே யாரும் இல்லை. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பவர்கள் ரொம்ப கம்மி தான். அகலமான வாசல் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் அலை மோதுகிறது. ஆனால் நாம் எந்த பக்கம் இருக்க போகிறோம்? இந்த பிராந்தியத்தில் இருப்பவர்கள் தேவ பக்தி ஆகிய சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்களா, அல்லது வேறே ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்களா? ஊழியரே காலி பண்ணிட்டாங்க இந்த பிராந்தியத்தில். எத்தனை பேர் தெரியுங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கிறார். அவர் யாருன்னு பேர் என்ன கேளுங்க, அவரை குறித்து எல்லா காரியமும் சொன்னேன். அவர் என்னாண்ட வந்தார், 2 மாதத்துக்கு முன்னாடி என்னாண்ட இந்த மாதிரி காரியங்களை பேசி கொண்டிருந்தார். நான் அவரை கேட்டேன், நீங்கள் கோட்டூரில் படித்தவராயிற்று, இந்த பிராந்தியத்தில் இவ்வளோ பேரை நீங்கள் கருத்து கொண்டிருக்கிறீர்களே, தமிழகத்தின் தலைவனே அவர் தான். அவர் எண்ணெயில் இந்த பக்கம் எத்தனை பேரை தெரியுமா பார்த்தீர்கள் என்றால் உதவி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சத்தியம் புதிய ஏற்பாட்டுக்கு விகற்பமானது. அவர் சொன்னா பார்த்தீங்கன்னா அவர் பதிலே சொல்ல மாட்டேன்றார். ஆனால் அவர் பிஹெச்டி பண்ண போறாராம். என்ன பண்ண போறாரா? பிஹெச்டி பண்ணி என்ன பண்ண போற? The intellectual is a waste unless it is usable in practical life. இந்த அறிவு என்பதை நீ நடைமுறைப்படுத்தாமல் வேற என்ன அறிவை நீ பயன்படுத்தி நீ பிஹெச்டி பண்ணி என்ன பண்ண போற? இதை கேட்பதற்கு தான் இன்று ஊழியக்காரர்களுக்கு துணிச்சல் இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறா? இதெல்லாம் கேட்கிறேன்னு நீ கேட்காம உண்மையை பேசலைன்னா போய் பேசிட்டு போயிடுங்க. அதை தான் நான் மறுபடியும் நான் மறுவர்களுக்கு சொல்றேன். நீ உண்மையை பேசல தகுந்த இடத்துலன்னா பொய் ஜெயிச்சுட்டு போயிடும். அவன் பொய்க்காரன் பேசிட்டு போயிடுவான். ஒரு ஆலமரமாக இருந்த கிறிஸ்டின் சபை இன்று குண்டு ஊசி முனையை போல சுருங்கி போனது. ஆனால் பார்த்தீர்கள் என்றால் குண்டு ஊசி முனையை போல இருந்த ரோமன் கத்தோலிக்க சபைகள் மற்றும் புறஜாதி மக்கள் பின்பற்றுகிற அநேக காரியங்கள் இன்று வளர்ந்து ஆலமரமாய் அவங்களுடைய ஒரு சபையினுடைய நாகப்பட்டினத்தில் இருக்கிற அந்த வேளாங்கண்ணி என்கின்ற ஒரு காரியத்துக்கு மொத்தம் கிறிஸ்டின் சபை கூட ஈடாகாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி 70 கோடி வசூலாயிருக்கிறது இந்த ஒரு பார்த்தீர்கள் என்றால் காரியத்தின் நிமித்தமாக. அவர்கள் கயிறு கட்டிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் நடைப்பயணம் செல்கிறார்கள், மாலை போடுகிறார்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வண்டியை வெளிச்சிக்கிட்டு போறாங்க, முட்டி போட்டுக்கினே போறாங்க. இந்த ஒரு 100 அடியில் முட்டி போட்டுன்னு போங்க ஐயான்னு சொன்னா, அட போப்பா தெரிஞ்சதான் நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், வந்திருக்க மாட்டேன், முட்டி போட்டுன்னு போங்க. அவங்க முட்டி போடுறாங்க, வருத்தப்படுத்துறாங்க, அவ்வளோ செலவு பண்றாங்க, நடை போறாங்க. எதனா யூஸ் இருக்குதா? எதனா பிரயோஜனம் இருக்குதா? அதை நாம் சொல்லுகிறோமா? யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தின்படி தவறு என்று வேதம் முறைக்கிறதை நாம் சொல்லுகிறோமா என்றால், இவ்வளவு சொல்லியும் அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு கூட்டம் போய் கொண்டே இருக்கிறது. அதுல எவ்வளவு பேர் போறாங்க. ஆனால் அது நம்பிக்கையா? அது கரெக்டா? எப்படி பல நம்பிக்கைகளை நாம் பார்த்தீர்கள் என்றால் தேவையில்லாமல் நாம் இந்த விஷயத்திலே நாம் நுழைக்காமல் சத்தியத்திற்கு நிலைத்திருக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அற்புதமான ஒரு வசனம் அங்கே பவுல் எழுதுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த சொன்னாதான் வருத்தப்படுறாங்க. இதில் என்ன பண்றாங்க? டேய் டிராமா போடாதரான்னு சொன்னா வருத்தப்படுறாங்க. டேய் வேஷம் போடாத, வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான். அப்படியா? அதனால டிராமாவா இது? பார்த்தீர்கள் என்றால் வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக இந்த வேஷமெல்லாம் போடாதீங்க. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் கூட இதே கருத்தை தான் வலியுறுத்துகிறதாய் நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 39ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று என்ன பண்ணாது அவனுக்கு தெரியவே தெரியல. பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வசனம் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா வேஷமாவே திரிஞ்சிட்டான். பார்த்தீர்கள் என்றால் நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னதாக அந்த பெண்ணை கவரத்துக்காக டெய்லியும் மேக்கப் பண்ணின்னு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிறான். இப்போ அவன் நினைச்சு பார்த்தான்னா, சி இந்த பொண்ணுக்காகவா இந்த கட்டணம் எதுக்கு அப்படின்ற லெவலுக்கு அவன் ஃபீல் பண்றான். இன்னைக்கு அது பண்றான். ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு பவுடரை தேய்ச்சி 3 பட்டியை பார்த்து ஹேர் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கிறான், எட்டி பார்க்குறான். இதை ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறான். கடைசியில் அந்த பொண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனுக்கு கிடைச்சி அவனை நார்மலாக கீழ்ச்சி விட்டுச்சு. இப்போ இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்ட, இதுக்கா பார்த்தீர்கள் என்றால் போய் எந்த காரியத்துக்காகவா அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுகளை சொல்கிறான், நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த பொண்ணை நான் என்ன பண்ணேன், பார்த்ததும் தப்பு, ஏன்டா இவ்வளோ பார்த்தோன்னு தெரில, ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. நேற்று நான் ஒரு இடத்திற்கு போயிருந்தேன், ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒருத்தர் கொடுத்தார், அதை வாங்க. ஒருத்தன் கத்துறான். நான் பார்த்து இன்னொரு வாட்டி கத்துறான்.
என்னன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃபான்ட்டு தான் இதை கத்துறான். கடைசியில் அவன் பேசுகிற வார்த்தை எனக்கு ரொம்ப எதனா செத்துட்டு போகிறான்னு பயமாயிடுச்சு. அவ்வளோ கத்துறான். அவன் சொல்கிறான், சாவர வரைக்கும் உன்னால தானே போராட போகிறேன், எதுக்கு என்ன சாவடிக்கிற? ஏதோ ஒரு தீபாவளி சம்பந்தமான கோரிக்கை வைத்திருப்பதாக நான் அறிகிறேன், அதை இவனால் செய்ய முடியலையா இல்லை என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா கத்தி இவனே ஓஞ்சி அங்கே உட்காந்துட்டான். பார்த்தீங்கன்னா அப்போ தான் நினச்சேன், இவன் எதனா செத்துட்டு போகிறான், ரொம்ப கத்திட்டான். பார்த்தீங்கன்னா அதை நம்ம கத்தி காமிச்சோம்னா நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க. அவ்வளோ கத்திரான், அவ்வளோ டென்ஷன் ஆகிறான். அப்போ எத்தனையோ பேர் இப்படியெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிறாங்க. ஆனால் கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேஷமாகவே மனிதன் திரிகிறான் என்பதை இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையாரே, நீங்கள் இந்த சத்தியங்களை உற்று நோக்குங்கள். அருமையான இந்த சத்தியங்கள் என்ன சொல்லுகிறது? மாஸ்க் என்ற விஷயத்தை கழட்டி வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் உண்மையை நீங்கள் சொல்லுங்கள். கிறிஸ்துவர்கள் என்றால் இந்த வசனத்திற்கு நீங்கள் ஆணித்தரமாக இருங்கள். எந்த மனுஷனும் உங்களுக்கு பரலோகம் தடகப்படாது. என்னையும் தள்ளி என் வார்த்தையும் தள்ளி ஒரு ஆள் உருப்பிடுவானா பாருங்க. 12:48 தான் சொல்லுகிறது, என்னை தள்ளி பார்த்தீங்கன்னா என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனம் இதை அதிகமாக சொல்றான். டெனாமினேஷன் ஏங்களே சொல்றான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு, அவன் மாஸ்க் போட்டுன்னு பேசிங்கிறான். பார்த்துருக்க என்றால் அந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாஸ்க் பேசிட்டு இருக்கான். அவர்களிடத்தில் சொன்னேன், இன்று சிஎஸ்ஐ மக்கள் மத்தியிலே 2 வருடங்களுக்கு முன்னதாக இதே பகுதியிலே நான் சொன்னேன், 28/9/1947 சிஎஸ்ஐ ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு நாள் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அது 5 சபைகள் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சபைக்கும் சத்தியத்திற்கும் எந்த விதமான காரியம் அல்ல. ஆனால் அவர்களுக்கு ஏறக்குறைய 3 லட்சம் கோடி சொத்து இருக்குது. பார்த்துக்கல, டிஎல்சி என்று சொல்லப்படுகின்றதான அந்த மக்களுக்கு 17 லட்சம் கோடி சொத்து இருக்குது. பார்த்துக்கல, எல்லாம் வெள்ளக்காரங்க விட்டு போனது தான். கிறிஸ்டின் சபையில் இருக்கிற எல்லா சொத்துக்களும் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் வித்துட்டாங்க. எல்லாம் கோட்டூர், ஊட்டி எல்லாம் வித்துட்டாங்க. பார்த்துக்கலாம், அதெல்லாம் சொல்லாதீங்க பிரதர். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு ரோட்டு ஓரத்தில் இது இருந்திருக்குமானா இந்த சபைகள் வளர்ச்சி அடைகிறது. அப்படி ஒரு சபைகள் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குது. கிறிஸ்டின் சபைகள் பறந்து விரிந்து தேவ பக்தியை சொல்லக்கூடிய மக்கள் அவர்கள் வேஷமாக மாறிவிட்டார்கள். ஏதோ பணத்திற்காக ஆதாய தொழிலுக்காக செய்கிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்டின் சபையிலேயும் சிலர் உண்மையாக சத்தியத்தை சொல்லுகிறார்கள், வைராக்கியமாக சத்தியத்தை சொல்லுகிறார்கள், தேவ பக்தியாய் வாழ்கிறார்கள், வேஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள். அந்த மனிதர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களை நாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த தேவனுடைய விஷயத்தில் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆனால் அவர்கள் பார்ப்பதற்கு அற்பமாயும் எங்கேயும் ஒரு மூலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்பேற்பட்டதான மக்கள் தேவனுக்காக கஷ்டப்படுகிறார்கள். அப்பேற்பட்டதான மக்கள் தான் தேவ பக்தியாய் வாழ்கிறவர்கள். ஆகவே என்னுடைய தலைப்பு பார்த்தீர்கள் என்றால் வேஷமே போடாம தேவ பக்தியாய் நடக்க வேண்டும். இந்த 19 காரியங்களை நாம் தவிர்த்து நாம் தேவனுக்கு உண்மையாய் வாழ வேண்டும். அப்படி வாழ தேவன் உங்களுக்கு கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் தருவாக. கருமையான வாய்ப்பு அளித்த இந்த அருமையான பொங்கலூர் பகுதி கிறிஸ்டின் சேவையாருக்கும் அருமையான ஊழியக்காரருக்கும் என்னை விட அதிகமான சத்தியத்தை தெரிந்து இங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் ஆசீர்வதிப்பாராக. எப்போ பதில் தூங்கத்துக்கு வந்துக்கிறேன். என்னடா புள்ளனே கைட்ரா போயிட்டேன். நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு